இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகி உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 16-17 வசனம். இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. இந்த 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் காணப்படுகிறதை அல்ல, காணப்படாதவைகளை நாம் நோக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதைத்தான் இந்த நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அதற்கு அப்புறமாக அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கிற எல்லா உபத்திரவங்களுமே அதி சீக்கிரத்தில் நீங்கக்கூடிய லேசான உபத்திரவமாய் காணப்படுகிறது. இந்த லேசான உபத்திரவம் நமக்கு மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது என்று சொல்லி பார்ப்போம். நாம் இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே நம்முடைய குடும்பங்களிலே அநேக உபத்திரவங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். நாம் அதையெல்லாம் சகிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் நமக்கு நித்திய கன மகிமையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் எல்லா நன்மைகளையும் வைத்திருக்கிறார். இதிலே அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் பார்ப்போமானால் அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் என்று சொல்லி அதில் எழுதியிருக்கிறார். ஆனால் அவருடைய உபத்திரவத்தை நாம் பார்ப்போமானால் 2 கொரிந்தியர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வரை அவருடைய உபத்திரவங்களை நாம் பார்க்கிறோம். என்னவென்றால் அவர் அதிகமாய் அடிபட்டவர், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவர், அநேகந்தரம் மரண அவதியிலே அகப்பட்டவர், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டவர். இப்படி சொல்லி நாம் அநேக காரியங்களை இந்த இதில் எழுதுகிறார். பசியிலும் குளிரிலும் தாகத்திலும் இன்னும் பலவிதமான காரியங்களிலே அவர் வேதனைப்பட்டு உபத்திரவத்தை அனுபவித்து வந்தார். இந்த உபத்திரவத்தை தான் அவர் லேசான உபத்திரவம் என்று சொல்ல இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அநேக உபத்திரவங்களை தான் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் பவுலை போல நம்முடைய வாழ்க்கையிலே அநேக உபத்திரவங்கள் இல்லாவிட்டாலும் நமக்கு இந்த உபத்திரவங்களே பெரிய கஷ்டமாய் இருக்கிறது. இது தாங்கக்கூடாத ஒரு காரியமாய் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறோம். நாம் கலங்க வேண்டியதில்லை. கர்த்தர் நம்முடைய எல்லா உபத்திரவங்களையும் அதி சீக்கிரத்தில் நீக்கி போடுவார் என்று சொல்லி இந்த வேதாகமத்திலே நாம் படிக்கிறோம். இந்த வேதாகமம் உண்மையானது, இது சத்தியம், இதை எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆனபடியினால் நாம் இதை விசுவாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சீக்கிரமாய் நீங்க போகிற இந்த உபத்திரவத்தை நாம் பொறுமையோடு சகிப்போமானால் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். கடந்த நாட்களிலே நம்முடைய தேசங்களிலே பல நாடுகளிலும் வந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக எல்லாருடைய குடும்பங்களிலும் உபத்திரவங்கள் வந்தது, வேதனைகள் வந்தது, வேலைக்கு செல்ல முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை. இப்படி அநேக நாட்களாக நாம் எல்லாரும் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கும்போது அது நம்முடைய பார்வைக்கு ஒரு லேசான உபத்திரவமாய் காணப்படுகிறது. எப்படி என்றால், கொரோனா வைரஸ் வந்த நாட்களிலே அநேக பெரிய பெரிய பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் எல்லாமே இந்த பூமியிலே வாழ முடியாது என்று சொல்லி தற்கொலை செய்து மடிந்து போனார்கள். ஆனால் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கினதினாலே அந்த உபத்திரவத்தை நாம் மாற்றி அந்த உபத்திரவம் சீக்கிரமாய் நீங்கி போகும்படி நாம் எல்லாரும் ஜெபித்தோம். அந்த கர்த்தர் உபத்திரவத்தை மாற்றி இன்றைக்கு நாம் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட நாம் அதையெல்லாம் நினைத்து நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது அந்த உபத்திரவத்தை மாற்றி போடுவார். இப்பொழுது நாம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. இந்த உபத்திரவங்கள் எல்லாம் வந்தா கூட அவர் சோர்ந்து போகிறதில்லை என்று சொல்லி எழுதுகிறார். எப்படிப்பட்ட உபத்திரவம் வந்தாலும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று சொல்லி இந்த வசனத்திலே படிக்கிறோம். நாம் மனிதர்களாய் பிறந்த ஒவ்வொருவருக்குமே புறம்பான மனுஷன் அழிந்து போகிறதாய் காணப்படுகிறது. அதை யாருமே
யாரையுமே மீட்க முடியாது, அதை யாரையுமே புதுசா கொண்டு வர முடியாது. புறம்பான மனுஷன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் கூட அழிந்து போகிறதா இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான நம்முடைய ஆத்துமா நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நாம் கர்த்தரை நம்பி இந்த உபத்திரவங்களை எல்லாம் நாம் சகித்து வாழ்வோமானால் நம்முடைய ஆத்துமா நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இந்த புதிதாக்கப்படுகிற அனுபவம் நமக்கு நித்தியத்தை தருகிறது, தேவனுடைய ராஜ்யத்தை தருகிறது. ஆகவேதான் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது, காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு வருகிற உபத்திரவங்கள்லாம் லேசான உபத்திரவம். ஆனால் கர்த்தர் தருகிற நித்திய கனமகிமை என்று சொல்லி பார்க்கும்போது மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை நமக்கு தருகிறாராம் கர்த்தர். இந்த வார்த்தையின்படியே நம்மளை அதி சீக்கிரத்திலே உங்களுடைய உபத்திரவங்கள் எதுவா இருந்தாலும் அதை அதி சீக்கிரத்திலே மாற்றி உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை, நல்ல விடுதலை, நல்ல சமாதானத்தை தந்து கர்த்தர் நடத்துவார். ஆகையால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், எந்த காரியத்தை குறித்தும் கலங்க வேண்டாம். எல்லா காரியத்தை குறித்தும் நாம் கர்த்தரிடத்திலே வைக்கும் போது, கர்த்தரிடத்திலே ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு பலனை தருவார். அதிலிருந்து விடுதலையாகி நாம் மகிழ்ச்சியோடு வாழும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஆகையால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், கர்த்தரை நம்பி வாழுங்கள். நம்முடைய நித்தியமான கனமகிமை ஆண்டவர் நமக்கு தருவார், அதை பெற்று நாம் வாழுவோம். கர்த்தர் இந்த வசனத்தின்படியே நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். நல்ல தேவனே, மை துதிக்கிற அருமையான நல்ல வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரமானவரை மட்டுமாய் நாங்கள் ஆண்டவரை அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் என்று சொல்லி இந்த வசனத்தை ஆராய கர்த்தர் உதவி செய்தீரப்பா. இதன் மூலம் ஆண்டவரை மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை எங்களுக்கு வைத்திருக்கிறீரப்பா. ஆகையால் கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை சோர்ந்து போகாதபடி உபத்திரவத்திலே கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்த உபத்திரவத்திலே ஜெயத்தை பெற்று மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நித்திய கனமகிமை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் பிதாவாகிய தேவனுக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம், எந்த உபத்திரவத்தை குறித்தும் கலங்காதீர்கள், அதி சீக்கிரமாய் மாறப்போகும். நம்முடைய ராஜா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எல்லா நன்மைகளையும் தந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.